Hi students, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe my channel and click bell icon to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10th class social science ஓட public exam 2026 கான ஒரு important material. ஸோ ஒரு ஸ்லோலனஸ் மெட்டீரியல்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதை படிச்சிங்கன்னா மினிமம் சொல்கிறது ஒரு 50 above கன்ஃபார்மாக எடுத்துடலாம். அப்போ நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மார்க் கூட ஸ்கோர் பண்ணலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் தான் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அவங்க ரெடி பண்ண ஒரு மெட்டீரியல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னென்ன இருக்குன்னு ஓவரால் கொஷின் வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக இது இப்படி கண்டென்ட் வந்து இப்படி இருக்குது. நான் ப்ரீஃபாக காட்டுறேன். வேணுன்றவங்க இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 marks. ஸோ 1 marks எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்ரி லெசனுக்கும் 1 mark இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு சோஷியல் புக்கில் இருக்க எல்லா 1 marksமே இங்கே நம்ம இந்த ஒரு மெட்டீரியல் வச்சுக்கிட்டால் கூட படிச்சிடலாம். வித் ஆன்சர்ஸோட அங்கே போல்டாக கொடுத்துருக்கிறது எல்லாமே அதோட ஆன்சர்ஸ்ப்பா. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ரீஃபாக தான் காட்டுறேன். டோட்டல் 75 pages இருக்குது. ஸோ மொத்தத்தில் இது மாதிரி 1 mark இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு காட்டுற வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜியாகிரஃபியோட இதெல்லாம் 1 mark, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிவிக்ஸில் வர 1 marks எல்லாமே ஒரே பேஜில் நம்ம இங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸில் வர 1 marks இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸு. நமக்கு வந்து 5 markல ஒரு இடத்துல ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஜியாகிரஃபியில் வர ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நெக்ஸ்ட்டு 2 mark கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸோட. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மினிமம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில 2 mark கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் வர சில இம்பார்ட்டண்ட்டான 2 mark கொஷின்ஸு. நான் ப்ரீஃபாக தான் காட்டுறேன். இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 28 கொஷின்ஸ் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான 2 mark கொஷின்ஸ். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் வர சில இம்பார்ட்டண்ட்டான 2 mark கொஷின்ஸ். ஸோ இதெல்லாமே ஜியாகிரஃபி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் வர சில இம்பார்ட்டண்ட்டான 2 mark கொஷின்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கணும் நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 mark கொஷின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 5 mark அண்ட் 8 mark கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸு. ஓகேவா? 5 mark அண்ட் 8 mark கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ 5 mark 8 mark அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இது ஆன பிறகு நமக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 mark அண்ட் 8 mark கூட. ஏன்னா நமக்கு ஹிஸ்ட்ரியில் தான் 8 mark கொஷின் ஒன்று வருது. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன். நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கொஷனில் கிவ் ரீசன்ஸ்னு ஒரு கொஷின் வரும் 2 marksன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட சில கொஷின்ஸ் கிவ் ரீசனில் அதுக்கு ரீசன்ஸ் நம்ம எழுதணும் எதனாலன்ட்டு. ஸோ அது மாதிரி சில கொஷின்ஸ் இருக்குது. இதுதான் ரிப்பீட்டட் ஆகிற கிவ் ரீசன்ஸ். நெக்ஸ்ட் சில பிளேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன்னு சில கேட்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் இது மாதிரி சில கொஷின்ஸு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டட் ஆகிற சில டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டைம் லைன் பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் வர டைம் லைன் அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அவன் எது கேட்கணும் அதை பேஸ் பண்ணி எழுதணும். அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைன் வந்து எப்படி எழுதணும் வித் ஸ்கேல் யூனிட்டு. ஸோ 1900 to 1920 அதில் ஏதாச்சும் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸு. நெக்ஸ்ட் டைம் லைன் 2 இந்த டைம்லைன்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். டைம் லைன் 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வர வேர்ல்ட் மேப்ஸு. ஹிஸ்ட்ரியில் வர
சில ஓல்ட் மேப்ஸ், இதெல்லாமே மெயினாக இம்பார்ட்டண்ட்டானது தான். கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் வர இம்பார்ட்டண்ட்டான வேர்ல்ட் மேப்ஸ் அண்டு ஹிஸ்ட்ரியில் வர இந்தியா மேப்ஸு. ஓகேவா? இது மாதிரி ஃபுல்லாக இதாக இருக்கும். அண்டு ஜியாகிரஃபியில் வர இந்தியா மேப்ஸு, இதெல்லாம் அதிகமாக ரிப்பீட்டடாக கூட கொஷின்ஸ். இதுவே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ பார்த்துக்குங்க. ஹிஸ்ட்ரியில் வருது, சரி, ஜியாகிரஃபி, இந்தியா மேப்ஸ். மொத்தத்தில் இந்த மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.